ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டில் பல்லிகள் கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். வாஷிங் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஸ்பூன் விட்டு கூட நல்லா கலக்கிக்கோங்க. இதை ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு எங்கெங்கெல்லாம் பல்லி வருதோ அங்கே நம்ம தெளித்து விட்டோம்னா அந்த பல்லி கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்காது. நம்ம அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்குமே இதை யூஸ் பண்ணலாம். சூப்பராகவே போகும். இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கோங்க. தெளிச்சுட்டு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தெளிச்சுட்டு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு ஒரு காட்டன் துணியால் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொடச்சாலே லேசாக தொடச்சோம்னாலே போயிடும். நம்ம அழுத்தி தேய்க்கணும் அப்படின்றதே கிடையாது. இந்த மாதிரி லேசாக தொடச்சி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கூட அழுக்கு இருக்காது, எண்ணெய் பசையும் இருக்காது. நம்ம கரப்பாம்பூச்சி பல்லி வராமல் இருக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.